வாங்க, ஒரு நிமிஷம் 2025க்கு போயிட்டு வருவோம். அங்க ஒரு போர் நடக்குது. ஆனா அது வெறும் 12 நாள் தான் நீடிக்குது. ஆனா அதோட தாக்கம் வருஷ கணக்குல தொடருது. இது எப்படின்னா, ஒரு அமைதியான குளத்துல ஒரு கல்ல தூக்கி போடுற மாதிரி. அந்த முதல் சத்தம் அடங்குனாலும் அதோட அலைகள் மெதுவா பரவி கரைய தொடுற வரைக்கும் போயிட்டே இருக்கும் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த சின்ன போர் மனித வாழ்க்கை, பொருளாதாரம், அரசியல், ஏன் நம்ம சுற்றுச்சூழல வரைக்கும் எப்படி அலை அலையா பாதிச்சுதுங்கிறத தான் இப்ப பார்க்க போறோம். ஜூன் 13, 2025. இந்த தேதிய நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாத்தோட தொடக்க புள்ளியும் இந்த நாள் தான். ஒரு வரலாற்று புத்தகத்தோட பக்கத்தை திருப்புனா எப்படி ஒரு முக்கியமான நிகழ்வு தொடங்குமோ அப்படிதான் இந்த பேரழிவோட தொடர்ச்சங்களையும் இந்த தேதியிலிருந்து ஆரம்பிச்சது. பாக்குறதுக்கு இது ரொம்ப சின்ன சண்டை தான். வெறும் 12 நாள். ஆனா அதோட விளைவுகள் அந்த போர்க்களத்தோட முடியல. அது பல வருஷங்களுக்கு நீடிக்க போற ஒரு தொடர் பேரழிவுக்கு ஆரம்பமா அமைஞ்சது. அப்படி என்னென்ன தாக்கங்கள் ஏற்பட்டுச்சு? வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, அந்த கல் எரிஞ்சதால உருவான முதல் அலை ரொம்ப உடனடியான, ரொம்ப துயரமான விளைவு எதுல இருக்கும்? மனித உயிர்கள் மேலதான். எந்த ஒரு போரா இருந்தாலும் அதுல கொடுக்கப்படுற முதல் வேலை மனுஷங்களோட உயிர் தான் இல்லையா? விமான தாக்குதல்கள்ல மட்டும் கொல்லப்பட்டவங்க 974 பேர். யோசிச்சு பாருங்க. இந்த ஒவ்வொரு எண்ணுக்கு பின்னாலேயும் ஒரு வாழ்க்கை, ஒரு கனவு, ஒரு சிதைஞ்சு போன குடும்பத்தோட கதை இருக்கு. அதே நேரத்துல அரசியல் காரணங்களுக்காக கைது செய்யப்பட்டவங்க 705 பேர். போர் நடக்குதுங்கிற சாக்க வச்சு மக்கள் மேல இருந்த அடக்குமுறை எப்படி இன்னும் அதிகமாச்சுங்கிறதுக்கு இது ஒரு நேரடி சாட்சி. கடைசியா தங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக பெரிய பெரிய நகரங்களை விட்டு ஓடின மக்கள் மில்லியன் கணக்குல ஒரே நாட்டுக்குள்ளேயே அகதிகளானாங்க. இந்த 3 எண்களும் ஒன்னா சேர்ந்து அந்த போரோட கோரமான முகத்தை நமக்கு அப்பட்டமா காட்டுது. ஆனா இந்த நம்பர்ஸ் மட்டுமே முழு கதையும் சொல்லிடாது. அந்த எண்களுக்கு பின்னாடி இருக்கிற நிஜமான சோகங்களை பாருங்க. நாட்டோட மூத்த தளபதிகள், முக்கிய அணு விஞ்ஞானிகள் கொல்லப்படுறாங்க. தெஹரான் மாதிரி பெரிய நகரங்களே காலியாகுது. அட, ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்னு கூட பார்க்காம ஆட்டிசம் பாதிச்ச குழந்தைங்களுக்கு சிகிச்சை கொடுக்கிற ஒரு கிளினிக் மேல கூட தாக்குதல் நடந்திருக்கு. இது வெறும் போர் இல்ல, ஒரு சமூகத்தோட ஆன்மா மேலேயே நடத்தப்பட்ட தாக்குதல். மனித இழப்புகள் முதல் அலைனா அந்த அடுத்த அலை நேரா வந்து தாக்கினது பொருளாதாரத்தை. ஏற்கனவே தள்ளாடிட்டு இருந்த ஒரு பொருளாதாரம் இந்த போரினால எப்படி மொத்தமா முடங்கி போச்சுன்னு இப்ப பாப்போம். இந்த அட்டவணையை பாருங்களேன். இதுவே எல்லாத்தையும் சொல்லிடும். போருக்கு முன்னாடி, போருக்கு அப்புறம் ஜிடிபி வளர்ச்சி பிளஸ்ல இருக்கும்னு நினைச்சாங்க. ஆனா போர் வந்ததுக்கு அப்புறம் அது அப்படியே மைனஸ்ல போடுச்சு. பணவீக்கமா அது ராக்கெட் வேகத்துல ஏறிடுச்சு. நாட்டோட பண மதிப்பு வெறும் கொஞ்ச நாளே 18% சரிஞ்சிடுச்சு. ஸ்டாக் மார்க்கெட்ல மொத்தமா ஷட்டரை மூடிட்டாங்க. சுருக்கமா சொல்லணும்னா இது அந்த நாட்டின் பொருளாதாரத்துக்கே வந்த ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி. இந்த வரைபடம் அந்த பொருளாதார சரிவோட மையப்புள்ளிய காட்டுது. நாட்டின் உயிர் நாடியே எண்ணெய் ஏற்றுமதி தான். அது கிட்டத்தட்ட நின்னு போச்சு. ஒரு நாளைக்கு 17 லட்சம் பேரல்ஸ்னு இருந்த ஏற்றுமதி வெறும் 1 லட்சம் பேரல்ஸா சுருங்கிடுச்சு. அதாவது 95% வீழ்ச்சி. வேற மாதிரி சொல்லணும்னா நாட்டின் பொருளாதார முதுகெலும்பே முறிஞ்சு போச்சு. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம், நாட்டின் 90% எண்ணெய் ஏற்றுமதிக்கு காரணமா இருந்த கார்க் தீவு முனையம் முழுசா முடக்கப்பட்டதுதான். இது ஏதோ தற்செயலா நடக்கல. கரெக்டா அந்த நாட்டின் வருமானத்தோட இதயத்திலேயே குறி வச்சு தாக்குன மாதிரி இது. அடுத்தால அரசியல்ல பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துச்சு. இந்த போர் அரசாங்கத்தை இன்னும் இறுக்கமாக்கி தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்க வச்சது. இதோட விளைவு மக்கள் மேல அடக்குமுறை அதிகமாச்சு. சர்வதேச அளவுல நாடு தனித்து விடப்பட்டது. அது எப்படி நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இந்த ஒரு வரி ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் திருப்பத்தை காட்டுது. போருக்கு பதிலடியா இனிமே எங்களை யாரும் வந்து கண்காணிக்க தேவையில்லைன்னு சொல்லி ஐநாவோட அணுசக்தி கண்காணிப்பு அமைப்புக்கு கதவை சாத்தினாங்க. இதன் மூலம் உலக அரங்கத்துல இருந்து தங்களை தானே தனிமைப்படுத்திக்கிற ஒரு முடிவு அவங்க எடுத்தாங்க. வெளியுலகத்துக்கு கதவை சாத்தினதோட இல்லாம உள்நாட்டிலையும் இரும்பு கரம் கொண்டு அடக்குனாங்க. போற ஒரு காரணமா சொல்லி அவசர கால பட்ஜெட்டு, உளவு பாக்குறதுக்கான சட்டங்களை தளர்த்துறது, அரசாங்கத்தை விமர்சிக்கிறவங்களை கைது பண்றதுன்னு அரசு தன்னோட இரும்பு பிடிய மக்கள் மேல இன்னும் இறுக்கமாக்குச்சு. இந்த இடத்துல நாம கட்டமைப்பு வன்முறை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதாவது துப்பாக்கி குண்டால சாகிறது மட்டும் வன்முறை இல்ல. ஒரு சமூகத்தோட அமைப்புகளும் சட்டங்களுமே மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கூட கிடைக்காம தடுக்குதுன்னா அதுவும் ஒரு விதமான வன்முறை தான். இந்த போர் கண்ணுக்கு தெரியாம நடக்கிற இந்த வன்முறைய பல மடங்கு அதிகமாக்கிடுச்சு. நாம இப்போ மனிதர்கள், பொருளாதாரம், அரசியல்னு எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்ப அந்த கடைசி அலைக்கு வருவோம். போர்கள் நடக்கும்போது நாம பெருசா கண்டுக்காத,
ஆனா ரொம்ப காலத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்துற ஒரு விஷயம் சுற்றுச்சூழல் மேல போர் ஏற்படுத்தின வடுக்கள். இங்க ஒரு கேள்வி கேட்கலாம். ஒரு போரோட மறைக்கப்பட்ட விலை என்ன? குண்டு வெடிக்கிற சத்தத்தையும் அரசியல் தலைப்புச் செய்திகளையும் தாண்டி நாம வாழ்ற இந்த பூமிக்கு உண்மையில என்ன ஆகுது? இந்த கேள்விதான் அடுத்து நாம பார்க்க போற கண்ணுக்கு தெரியாத ஆபத்துகளுக்கான ஒரு திறவுகோல். முதல் ஆபத்து, தாக்கப்பட்ட எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள்ல இருந்து ஏற்பட்ட பெரிய எண்ணெய் கசிவு. இந்த நச்சு நிலத்தையும் பாரசீக வளைகுடாவில் இருக்கிற கடல் உயிரினங்களையும் மெதுவா கொன்னது. இரண்டாவது ஆபத்து இதைவிட பயங்கரமானது. சேதமடைஞ்ச அணு மின் நிலையங்கள்ல இருந்து கதிரியக்கம் கசிறதுக்கான ஆபத்து. ஒருவேளை அப்படி நடந்தா அது கண்ணுக்கு தெரியாத ஒரு கொலையாளி மாதிரி காத்துல பரவி லட்சக்கணக்கான மக்களோட வாழ்க்கைய நரகமாக்கிடும். மூணாவது ஆபத்து மெதுவா கொல்ற விஷம் மாதிரி. ஏவுகணைகள்ல இருந்த நச்சு எரிபொருட்கள், வெடிமருந்துகள்ல இருந்து வெளியேற கன உலோகங்கள், இது எல்லாமே நிலத்திலையும் நிலத்தடி நீர்லயும் கலந்து அடுத்த பல தலைமுறைகளுக்கு சுகாதார பிரச்சனைகளை உருவாக்கும். சரி, இப்போ இந்த 4 அலைகளையும் பார்த்துட்டோம். இந்த கற்பனையான போரோட பன்முக பகுப்பாய்விலிருந்து நாம என்ன கத்துக்கலாம்? இதுல இருந்து மீண்டு வரத்துக்கு என்ன வழி? அத பத்தி பார்க்கலாம். இந்த ஆய்விலிருந்து சில முக்கியமான பரிந்துரைகள் சொல்லப்பட்டிருக்கு. 1. மனிதாபிமான, பொருளாதார, சுற்றுச்சூழல்னு எல்லா குழுக்களும் சேர்ந்து வேலை செஞ்சு தகவல்களை பரிமாறிக்கணும். 2. அப்பாவி மக்களை பாதுகாக்கிறதுக்கு சுதந்திரமான கண்காணிப்பு குழுக்களை பலப்படுத்தணும். 3. பொருளாதாரத்தை நிலைப்படுத்த மக்களுக்கு நேரடியா பண உதவி பண்ற திட்டங்களை கொண்டு வரணும். இதெல்லாம் எதிர்காலத்துல இந்த மாதிரி நெருக்கடிகளை நம்ம இன்னும் சிறப்பா கையாள உதவும். ஆக இதுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, இப்போல்லாம் போருங்கிறது 2 ஆர்மி மோதுறது மட்டும் இல்ல. அது மனுஷங்க, பொருளாதாரம், அரசியல், சுற்றுச்சூழல்னு எல்லா நெருக்கடிகளையும் ஒன்னோட ஒண்ணு இணைக்கிற ஒரு சிக்கலான அமைப்பு. ஒண்ணு பாதிக்கப்பட்டா மத்த எல்லாமே பாதிக்கப்படுங்கிறது தான் நிதர்சனம். கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிக்கிறேன். இந்த அளவுக்கு ஒன்னோட ஒண்ணு நெருக்கமா கனெக்ட் ஆயிருக்கிற இந்த உலகத்துல ஒரு மூலையில நடக்கிற போரோட பாதிப்பை இன்னொரு மூலைக்கு வராம நம்மளால நிஜமாவே தடுக்க முடியுமா?